கடன் எனக்கு தீரணும், கடன் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு, கடனால நான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தன்று கடனை தீர்ப்பதற்கு நம்ம வழிபாடு பண்ணலாம்? இது ரெண்டுமே கண்டிப்பா என்ன பண்ணும்னா கடன் அடைப்பதற்கு உதவி செய்யும். ஆனா இந்த ரெண்டு நட்சத்திரமும் வெவ்வேறு தத்துவத்திற்குரிய ராசிகள்ல இருக்கிறது. இப்போ யாருக்கெல்லாம் மணிப்பூரக சக்கரம் பலகீனம் அடைந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வயிற்று உபாதையும் செரிமான கோளாறுகளும் இருக்கும். வயிற்று புண் கட்டாயம் இருக்கும். அவ்வாறு செய்கிற பொழுது கட்டாயமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கடன் சுமை குறையும். இந்த குணம் இருக்கவங்களுக்கு கடன் இல்லை, கடன் இல்ல, கடவுள் பக்கத்திலே இருப்பாரு. நீங்க யார வேணாலும் பாருங்க, இந்த குணம் இருக்கவங்களுக்கு கடன் இல்லை நான் பார்த்தவரை. உண்மை. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. நிறைய நல்ல பதிவுகள், நிறைய நல்ல தகவல்கள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. நீங்க நிறைய குறியீடுகள், நட்சத்திரங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில கடன் எனக்கு தீரணும், கடன் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு, கடனால நான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா எந்த நட்சத்திரத்தன்று கடனை தீர்ப்பதற்கு நம்ம வழிபாடு பண்ணலாம்? ஒரு மனிதருடைய வாழ்க்கையில கடன் தீர்ப்பதற்கென்று மைத்ரேய முகூர்த்த நட்சத்திரங்கள்னு இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் தொடர்புடையது. அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சக ராசியில் தொடர்புடையது. இப்போ இந்த அஸ்வினி அனுஷம் இது ரெண்டுமே கண்டிப்பா என்ன பண்ணும்னா கடன் அடைப்பதற்கு உதவி செய்யும். ஆனா இந்த ரெண்டு நட்சத்திரமும் வெவ்வேறு தத்துவத்திற்குரிய ராசிகள்ல இருக்கிறது. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிறதுனால அது நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். அதே போல அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசியில் இருக்கிறதுனால இத நீர் ராசின்னு சொல்றோம். சோ இரண்டும் வெவ்வேறு தத்துவத்தை குறிக்கிறது. சோ இந்த தத்துவத்திற்கு ஏற்ப தெய்வங்களும் மாறும், கொடுக்கக்கூடிய தானத்திற்குரிய பொருளும் மாறும், வழிபாட்டு முறைகளும் இதுல மாறுபடும். இப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப கடன் அடைக்கிறதுல ரெண்டு நட்சத்திரம் இருக்கிறது. ஒன்னு அஸ்வினி, அனுஷம். இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா முடிவு பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல மேஷம் அஸ்வினி அப்படின்னா நெருப்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய சக்கரம் என்பது எது அப்படின்னா மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரம் வந்து நம்ம உடம்புல மூன்றாவது சக்கரமாக இருக்கிறது. இந்த மூன்றாவது சக்கரம் மூன்றாம் படை வீடு. அப்ப மூன்றாம் படை வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பழனி. இந்த பழனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இது மணிப்பூரக சக்கரத்தினுடைய ஆலயமாக விளங்குகிறது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு அக்னிக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. பழனியில என்ன இருக்காரு? நவபாஷான முருகன் இருக்காரு. ஆனா விஷத்தாலதான் அது என்ன பண்ணப்படுதுன்னா செய்யப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய மலையே அக்னியாக இருப்பதினால் அந்த அக்னியினுடைய ஆற்றல் அந்த விஷத்தை முறித்து மருந்தாக மாற்றுகிறது. அதுதான் முருகப்பெருமான் உடலில் இருந்து வரக்கூடிய வியர்வை துளி. அதனாலதான் அந்த வியர்வை துளியை ஈர்த்த சந்தனம் பிரசாதமாகவும் நோய்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா கொடுக்கப்படுகிறது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் மணிப்பூரக சக்கரம் பலகீனம் அடைந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வயிற்று உபாதையும் செரிமான கோளாறுகளும் இருக்கும். வயிற்று புண் கட்டாயம் இருக்கும். இந்த மணிப்பூரக சக்கரம் ஒருவருக்கு பலகீனம் அடைந்திருந்தால் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கட்டாயமாக சனி கேது, சனி செவ்வாய், செவ்வாய் கேது என்ற கிரக இணைவு உறுதியாக இருக்கும். இது இருந்தாலே பல் பலகீனமாக இருக்கும். மணிப்பூரக சக்கரத்தினுடைய பலகீனத்தை பல் பலகீனத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்போ இது இந்த அறிகுறிகள் எல்லாம் உடலில் இருக்கும் பொழுது கட்டாயமா அவர்களுக்கு கடன் அறிகுறியும் நிறைய இருக்கும் என்பதுதான் உண்மை. இதை சரி செய்யணும்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானை மலை ஏறி தரிசிக்கணும். பழனி முருகப்பெருமானை மலை ஏறி தரிசனம் செய்து அவருடைய ஆலய பிரகாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து 9 முறை வலம், அதாவது ஆலயத்தை 9 முறை என்ன பண்ணும்னா வலம் வந்ததற்கு பிறகு நாம கடன் சுமை அடைப்பதற்குன்னு சிறு தொகை எடுத்து அன்றைக்கு அடைக்கின்றோம் என்றால் கட்டாயமாக விரைவில் கடன் குறையும். இது முத விஷயம். இதுதான் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரியது.
அடுத்த அனுஷ நட்சத்திரம், இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய விருட்சமாகவே நம்ம என்ன சொல்றோம்னா பனை மரம்னு சொல்றோம். பனை மரம்னு சொல்றோம். இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பனை மரம், நொங்கு கிட்டத்தட்ட உடலை குளிர்விக்க கூடிய பொருளாக இது என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அப்போ இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாயோடைய வீடு விருச்சிக ராசி, அதில் அமைந்திருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம். அப்ப செவ்வாய் சனின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த செவ்வாய் சனி தொடர்புடைய தெய்வங்களை குளிர்விக்கும் விதமான வழிபாட்டை பண்ணா கடன் குறையும். இப்ப செவ்வாய் சனியோடைய குளிர்விக்கும் தன்மை அப்படின்னா என்னன்னா, எந்த தெய்வத்திற்கெல்லாம் வாய் பிளந்து பல் வெளியே வந்து நாக்கு தொங்கிய நிலையில் இருக்கிறதோ இது எல்லாம் உக்ரஸ்வரூப தெய்வங்கள்னு சொல்றோம். இந்த தெய்வங்கள் வந்து சாந்தி பண்றதுக்குன்னு வைக்கக்கூடிய பொருள் பெயர் தான் பானகம். நீங்க இப்ப நரசிம்மருக்கு பானகம் வைக்கப்படுறத பாப்பீங்க, வாராகிக்கு பானகம் வைக்கிறத பாப்பீங்க, பிரத்யங்கரா தேவிக்கு பானகம் வைக்கிறத பாப்பீங்க. இந்த பானக நீர் இருக்கு இல்லையா, அத பனை வெல்லத்தால் பண்ணணும். பானக நீர் பனை வெல்லத்தால என்ன பண்ணணும்னா செய்யணும். அவ்வாறு செய்கிற பொழுது கட்டாயமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கடன் சுமை குறையும். அப்ப பானகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரையை நம்ம எடுத்து அதுல பானகத்தை வந்து எலுமிச்சை சாரோடு அதே போல ஏலக்காய் போட்டு நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணி உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய ஆலயத்துல கரும்பு சாறு, தேன், பஞ்சாமிர்தம் அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அனுஷ நட்சத்திரத்துல பானகத்தை தெய்வத்துக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு விநியோகம் பண்ணி நிறைய தொழில் தடைகள், ஏன்னா கடன் வருதுன்னா சும்மா வராது, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தோல்வி பேர் தான் கடன். அததான் நம்ம கர்ம வினைன்னு சொல்றோம். இவ்வாறு வருகின்ற பக்த கோடிகளை வந்து நம்ம வயிற்றை குளிர்விக்கும் பொழுது நமக்கு கடன் தொல்லை என்ன பண்ணும்னா தீரும். நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போறோம், கையோட என்ன வாங்கிட்டு போவோம்னா பழம் வாங்கிட்டு போவோம் இல்லையா? இது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நம்ம வாங்கிட்டு போறோம். ஆனா உண்மையா அதை ஜோதிடத்துல சொல்லணும்னா பழங்களை சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவோமா, நோய்களை வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்னு சொல்லுவோம். இப்போ 6ஆம் இடம் என்பது கன்னி ராசி, இதுல வந்து சுக்கிர பகவான் என்னவார்னா நீச்சம் அடைவார். இப்போ 6ஆம் இடத்திற்கு விடுதலை தரக்கூடிய பாவம் 12ஆம் பாவம், அது மீன ராசி. அங்க சுக்கிரன் என்ன ஆயிடார்னா வலுவடைகிறார். ஒருத்தர் நலம் அடையணும்னாலே நீங்க பழக்குவியலை வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட சேர்த்தாலே அவர் நலம் அடைஞ்சிருவார். சாப்பிடணுங்கிறது கூட இல்ல. சீக்கிரமா ஒருத்தர் நலமடைய போறார் அப்படின்றதினுடைய அறிகுறி என்னன்னா நாம இன்னும் ஒருவருக்கு பழம் வாங்கி கொடுப்பதுதான். அதனால உங்க வாழ்க்கையில கர்மவினை குறைய வேண்டும் என்றால் கூட அடிக்கடி பஞ்சாமிர்தத்தை உங்க கையாலேயே ரெடி பண்ணி சுவாமிக்கு கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா உங்க 6ஆம் பாவம் என்ற முன்ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை. ஏன் விடுதலை அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 10 பேருக்கிட்ட நெகட்டிவா பேசினாலே நம்ம உடம்பு ஸ்வைன் ஆகி படுத்துடுறோம். அப்போ தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி தான், ஆனா அதுவும் சில கட்டுப்பாட்டுக்குள் பூமி வாழ்க்கையில் கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்ப அதனாலதான் நம்மளுடைய பிரார்த்தனையினுடைய தோஷம் அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு 3 கால அபிஷேகம் 4 கால அபிஷேகம்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமேனியில் இருக்கக்கூடிய மனிதன் கண் பார்வையாலும் எண்ணத்தாலும் ஏற்பட்ட தோஷத்தை குறைப்பதற்கு நாம் கொடுக்கும் தேன், நாம் கொடுக்கும் பழம் வந்து என்ன பண்ணுதுன்னா பயன்படுகிறது. அப்போ இந்த பழத்தையும் பானகத்தையும் வயிற்றை குளிர்விக்கக்கூடிய பொருளையும் ஒருவர் அடிக்கடி இன்னொருவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா இவர் வாழ்க்கையில இன்பம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். இன்றைக்கும் சரி, என்னுடைய பழக்கம் எப்போதுமே வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸ் வந்து எங்க போனாலும் வாங்கி கொடுக்கறது என்னுடைய வழக்கம். அது இருந்துச்சுனாலே இன்னொருவருடைய உடலை நம் குளிர்விக்க கூடிய, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனச குளிர்விச்சா உடலும் குளிரும்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு வார்த்தையால செய்யலாம், செயலால செய்யலாம், உணவாலையும் செய்யலாம். இதை நம்ம பண்ணும் பொழுது நமக்கு நிச்சயமா கடன் சுமை குறையும். ஆக மொத்தம் நம்மளுடைய வேலை என்னன்னா, அதனாலதான் எப்போதுமே சண்டை போட்டா ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து குடிங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த தண்ணீர் குடித்ததற்கு பிறகு அவங்களுடைய வேகம் குறையும். அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த சண்டை கோபம் இதெல்லாம் இருக்கும்போது ஒருவருக்கு கடனும் நோயும் வரும். அந்த 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 கோபம் சண்டைக்குரிய ஓனர் யாருன்னா செவ்வாய். அவரை நீச்சப்படுத்தணும்னா அது தண்ணியால மட்டும்தான் முடியும். தண்ணின்றது சந்திரன். சந்திரன் வலுவடைகிற கடகராசியில செவ்வாய் நீச்சம். இப்ப முருகனை கட்டுப்படுத்தணும்னா அது அம்பாலால மட்டும்தான் முடியும், வேற யாராலையுமே முடியாது. அப்ப பழத்துக்கும் நீருக்கும் மோருக்கும் இன்னும் ஒருவருடைய கோபத்தை குறைக்கிற குணம் இருக்குன்னா
அந்த செயலை நம்ம அடிக்கடி செய்யும் பொழுது இன்னும் ஒருவருடைய கோபம், ஒருவன் கர்ம வினைக்கு தூண்டக்கூடிய கோபத்தையே கட்டுப்படுத்துற செயலை நம்ம மனிதனா செய்யும் போது நம்ம புண்ணியம் பண்ணவங்களாயிடுறோம். எப்போதுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நான் நிறைய முறை வந்து என்னன்னா, இப்ப மக்களுக்கு எல்லாம் பண்டிகைகள் சொல்லுவேன். பண்டிகைகள் சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் டே. அப்ப என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன குருஜி எல்லாத்துக்கும் பண்டிகையை சொல்லிட்டு நீங்க எப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு என்ன கேட்பாங்க. அப்ப நான் ஒரு பதில் சொல்லுவேன், ஒருவரை வந்து இந்த பூமியில மாற்றி அவரை வந்து ஒரு ஜென்மத்துல ஒருத்தரை சரியா வழி நடத்துறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஒரு குருவா இருந்து இத்தனை பேருக்கு நீங்க வழிகாட்டுறது பெரிய விஷயம். அதுல அவங்க மாற்றம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதை செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, இந்த செயலே நாம வந்து 1000 பூஜை பண்ணதுக்கு பலனாயிடும். அதனால இன்னும் ஒருத்தவங்க சரியா செய்யும் பொழுது அங்க நமக்காக வைக்கிற பிரார்த்தனை இருக்கு இல்லையா, அது ஒன்னே நான் ஆரோக்கியமா பாத்துக்குப்பான்ட்டு. ஏன்னா அந்த பரிகாரம் அவங்க செய்யும் போது நிச்சயமா ஒரு நிமிஷமாவது உங்களுடைய நினைவு வந்து வராம இருக்காது. அப்ப என்னன்னா, இந்த இடத்துல என்னுடைய கர்மா எனக்கு அதிகம் சேராதுன்ற மகிழ்ச்சி எதுல இருக்கிறது அப்படின்னா, அவர்களை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற அந்த சந்தோஷத்தில் என் கர்ம பலன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்னா, பெரும்பாலும் எல்லாருமே கேட்பாங்க, ஏன் இப்படி விசேஷம், இது ஒரு நாள் தான் எனக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிற நாள் அப்படின்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் அப்பா அம்மா தலையில கட்டிட்டு நான் அமைதியா என்ன பண்ணிட்டேன்னா படுத்துருவேன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க சகஸ்ரநாமம் படிக்கிறீங்க, நீங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்க, நீங்க வந்து பூஜைகள் டெய்லியும் பண்றீங்க, இது எனக்கு பண்ணியும் இவ்வளவு துன்பம் வருது, இதுல இல்ல விஷயம். இன்னும் ஒரு உயிரை நீங்க எந்த அளவிற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷப்படுத்துற குணத்தை வச்சிருக்கீங்க, இவங்கதான் வெற்றியாளர்கள். இவங்க சாமி கும்பிட்டாலும் ஒண்ணுதான், கும்பிடாட்டியும் ஒண்ணுதான். ஏன்னா அன்பே சிவம். நீ அன்பா இருக்கிறத மட்டும்தான் கடவுள் நீ செய்யணும்ன்றத நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இத அவரை வழிபட்டுதான் பண்ணாதான்ன்றது இல்ல, அவருக்கு நம்ம பிள்ளையா இருக்கோம்னா இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நல்லது பண்ணிடணும், ஒரு நாளைக்கு ஒருத்தர் மனசையாவது சந்தோஷப்படுத்திடணும். அது பிரயாச்சித்தம் அப்படின்னு நினைக்கிறத விட கேரக்டரா கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ரொம்ப அருமை. நிறைய நல்ல தகவல் கொடுக்குறீங்க. என்னன்னா, மக்கள் அன்றாட வாழ்க்கையில எப்படி வாழணும், இப்படிதான் வாழணும், இதுதான் லைஃப் அப்படின்றது அவங்களுக்கும் நிச்சயமா, என்னதான் நம்ம பரிகாரம் பிராயச்சித்தங்கள் பண்ணாலும் மனித நேயம் அப்படிங்கிறது இல்ல. இதுல என்ன ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குன்னா, ஒரு 4 முறை சாமி கும்பிட்டுட்டு 5வது முறை கடவுள் அதை நிறைவேற்றலைன்னா அதை உடனே என்ன பண்ணிடுறாங்க, கோபம் வருது இல்லையா. இப்போ நல்லா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நாம எதை வேண்டும்னு நினைக்கிறோமோ முதல்ல அதை கொடுக்கறதுக்கு பழகணும். கொடுப்பது சுரக்கும். உணவு கொடுத்தால் உணவு பெருகும், இல்ல ஸ்வர்ணம் கொடுத்தால் ஸ்வர்ணம் பெருகும். ஆனா நம்ம என்னன்னா, 1 ரூபாய்க்குரிய பொருளை போட்டு 10 ரூபாய்க்குரியது சுரக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இது மனித குணம். ஓகேவா? ஆனா எல்லாமே நம்ம ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஒருத்தருக்குன்னு கஷ்டம் இருக்கும்போது புரிந்து பண்ணக்கூடிய எல்லா செயல்களுமே நம்மை நிச்சயமாக மாற்றம். நம்ம செய்யக்கூடிய உதவிதான் இன்னும் ஒரு மனிதரை, இங்க நீங்க ஒரு விதை விதைச்சீங்கன்னா இந்த செயலுக்கான பிரச்சனை நமக்குன்னு வரும்போது நமக்கு உதவி பண்றதுக்கு பிரபஞ்சம் ஒருத்தரை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இவங்கதான் லைஃப்ல சூப்பரா வாழ்றாங்க என் கணிப்பு படி. அதனால ஒருத்தர் வந்து இப்படி சாமி கும்பிடுறாரு, இப்படி பூஜை பண்றாரு, இதை இப்படி செஞ்சிட்டு இருக்காருன்றத வச்சு அவருக்கு நல்ல பிம்பம்னு நான் கொடுக்க மாட்டேன். இவர் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை கையாளுகிறார் என்பதை பொறுத்துதான் அவர் கடவுளுடைய பிள்ளையா இல்லையான்றத முடிவு செய்ய முடியும். இது மதங்கள் கடந்தது, தெய்வங்கள் கடந்தது. தெய்வத்தை நம்ம நம்புறோம்னாவே இந்த குணம் இருந்தா போதும். ரொம்ப சிறப்பு. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். கடன் தீர்க்கணும் அப்படின்னா எந்த 2 நட்சத்திரத்துல எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. மனித நேயம்னா என்ன, கடவுளையும் தாண்டி இதை நம்ம மெயின்டைன் குணம் இருக்கவங்களுக்கு கடன் இல்லை. கடன் இல்ல, கடவுள் பக்கத்துல இருப்பாரு. நீங்க யார வேணாலும் பாருங்க, இந்த குணம் இருக்கவங்களுக்கு கடன் இல்லை நான் பார்த்தவரை. உண்மை உண்மை. கண்டிப்பா கடன் இருக்கிறவங்க குருஜி சொன்ன எல்லா விஷயங்களையும் நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.